இன்னும் இயேசுவுடன் அனுபவம் இல்லை, இயேசுவை இன்னும் இரட்சகராக ஏற்காதவர்களுக்கு ரிவிலேஷன் 3:20 ஒரு நல்ல வார்த்தை உள்ளது. ஒவ்வொரு முறையும் தேவனுடைய ஆவி சபைகளோடு பேசும் வார்த்தை என்னவென்றால், மனந்திரும்பும் சபைகளோடு ஆவி சொல்வதை செவிகொண்டவன் கேட்கட்டும் என்பதாகும். மனந்திரும்புதல் என்ற சொல் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் பலமுறை வருகிறது. ஹார்ட் டர்ன் டு ஜீசஸ், அது எவ்வளவு மதிப்புள்ள வார்த்தை என்பதை நான் கதவின் அருகில் நின்று தட்டுகிறேன் என்று சொல்கிறார். யாராவது என் சத்தம் கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடம் வந்து அவனுடன் அவனும் என்னுடன் இரவு உணவு உண்ணுவோம். நாம் யாருடன் உணவு உண்ணுகிறோம்? நம்ம மிகவும் நெருக்கமானவர்களுடன் தான் உணவு உண்ண விரும்புகிறோம். நம்ம உங்களை அறியாத ஒருவரை உணவிற்கு அழைத்தால் நீங்க போவீர்களா? யாரோ என்ன வைக்கப் போகிறார்கள் என்பதும் தெரியாது. நான் போவேன். மிகவும் நெருக்கமான உறவு இருந்தால்தான் நான் உணவிற்கு செல்வேன். உணவை அவர்களுடன் தான் உண்ணுவேன். இயேசு பிரபு அதையே எதிர்பார்க்கிறார். நான் கதவின் அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். ஆம், இப்போது உங்கள் இதயங்களுக்கு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். உங்கள் இதயத்தின் கதவை திற. நீ திறந்தால், கதவை திறந்தால் நான் அவனிடம் வந்து அவனுடன் அவனும் என்னுடன் உணவு உண்ணுவேன். இயேசுவுடன் உள்ள பங்கு அது ஒரு பங்கு, ஒரு சகவாசம். நான் ஜெயித்து என் தந்தையுடன் அவருடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயிக்கிறவனும் என்னுடன் என் சிம்மாசனத்தில் உட்கார அனுமதிக்கப்படும். சபைகளுக்கு ஆவி சொல்வதை கேட்க காதுள்ளவன் கேட்கட்டும். நமக்கு ஜெயம் வர வேண்டும் வாழ்க்கையில். அதாவது இயேசுவே ஒரே வழி.